இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு அனுகூலமான துணையுமானவர். சங்கீதம் 46 முதலாம் வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். எபிரேய மொழியிலே ஆபத்து என்பதற்கு அழுத்தம், நசுக்கப்படுதல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது ஒரு பாறைக்கும் கடினமான இடத்திற்கும் இடையேயுள்ள அழுத்தத்தை குறிக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை அவ்வப்போது எல்லோருடைய வாழ்க்கையிலும் வருகிறது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்களால் நாம் அழுத்தத்திற்குள்ளாகிறோம். ஆபத்தான காலங்களாக உணர்கிறோம். அந்த ஆபத்தான அழுத்தமான சூழ்நிலையில் நம்முடைய பாதுகாப்பிற்காக அடைக்கலத்தை தேடுகிறோம். நமக்கு அனுகூலமாக துணை செய்கிறவர்களை எதிர்பார்த்து தேடுகிறோம். ஆபத்து காலத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சங்கீதம் 50:15 வசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலங்களில் அனுகூலமான துணையாகிய ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று நீதிமொழிகள் 24 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆபத்து காலங்களில் சோர்ந்து போகாமல் இயேசுவை நோக்கி கூப்பிடுவோம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று 91 சங்கீதம் 15 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவும் கூட நேபுகாத் ராஜா ஆட்சி செய்த காலத்திலே ராஜா நிறுத்தின பொன்னால் செய்யப்பட்ட சிலையை பணிந்து கொள்ளாததால் அவர்கள் ஆபத்தான காலத்தை சந்திக்க வேண்டியதாயிருந்தது. சாதாரணமாக சூடாக்குவதை காட்டிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கப்பட்ட அக்கினி சூளையில் அவர்கள் போடும்படியான உத்தரவு காத்திருந்தது. அப்போதும் கூட அவர்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று ஆண்டவரை உறுதியாய் நம்பியிருந்தார்கள். அப்போது அவர்களை அக்கினி சூளையில் போட்டபோதும் 4வது நபராக தேவனும் அவர்களோடு கூட அக்கினி சூளையிலே உலாவி வந்தார். பின் நேபுகாத்நேச்சார் அவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார். ஆபத்து காலங்களில் ஆண்டவர் நமக்கு அனுகூலமான துணையாயிருந்து நம்மை தப்புவித்து நம்மை கனப்படுத்துவார். ஆகையால் எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசுவையே நாம் நோக்கி பார்ப்போம். அவரே நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நிலையற்ற இந்த உலகத்திலே பலவிதமான சூழ்நிலைகளை நாங்கள் சந்திக்கும் போது சோர்ந்து போகாமல் எல்லா சூழ்நிலைகளிலும் அடைக்கலத்திற்காக, எங்களுடைய பலத்திற்காக, அனுகூலங்களுக்காக இயேசுவையே நாங்கள் நோக்கி பார்க்க எங்களுக்கு கற்றுத்தர ஜெபிக்கிறோம் அப்பா. ஆபத்தில் எங்களோடு கூடவே இருந்து எங்களை தப்புவித்து எங்களை கனப்படுத்துகிற தேவனாக நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறதை நாங்கள் விசுவாசித்து திடமனதாயிருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Thank you. Have a blessed day.